இந்த கொட்டாம்பட்டி நரசிம்மன் பேரை சொன்னா குண்டர்கள் கொலை நடுக்கி பயப்படணுமே தவிர போலீஸ்கார நீ எதுக்காக இப்படி பயப்படுற? சரியாடி கான்ஸ்டபிள்ங்கிறவன் கண்ணாட்டா இருக்கணும். அப்படி பசங்களை எப்படி டீல் செய்யணும்னு ஏண்டா என்ன துணிச்சல்டா உங்களுக்கு? இந்த கொட்டாம்பட்டி நரசிம்ம கர்ஜனை பண்ணா ஆந்திராவுல பொறிச்சிங்க தொடர் அனுப்புவாங்க, கர்நாடகா ரவுடிங்க கப்சிப்பிடி ஆயிடுவாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுல அதுவும் நான் வேலை செய்யற இந்த ஏரியாவுல ரவுடிசம் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கியா? மீச ஒரு கேடாடா. பாத்தியா ரவுடி பசங்களுக்கு நம்மள பார்த்தா மூத்திரம். அது மூத்திரம் இல்ல சார், கவர்மெண்டோட சுத்தமான அமிர்தம் சாராய பாக்கெட்டு. நிறையாட்டம் மொப்பம் பிடிக்கிறேன். நீ யாரவாய்? நான் தான் சார் அம்மாவாசை. நீ அம்மாவாசையோ ஆனியன் தோசையோ எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன? முன்னாடி வா. இருக்க சார் ஆச்சாரிங்க சார், பேச கொஞ்சம் டேர்ன் பண்ணுங்க. ஆஹா, இப்படி இந்த ஆங்கிள் பார்த்தா அச்சு அசல் ஜனகராஜ் மாதிரி இருக்கீங்க. ஜனகராஜ் நான் இருக்கேன்னு சொல்லாதடா. ஜனகராஜ் தான் என்ன மாதிரி இருப்பாரு. அது சரி, இந்த விஷயத்தை ஏன் கத்தி சொல்ற? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒண்ணு இல்ல சார், நீங்க அழகனுக்கும் அழகனாச்சே. இல்ல இப்பவே உங்களுக்கு குறைஞ்சது 4-5 மேரேஜ் ஆகுது ஆயிரம் இருக்கணும். 45 வயசு ஆகி இன்னும் உங்களுக்கு ஏன் மேரேஜ் ஆகல சார்? பாயிண்ட்ல அடிச்சுட்டா. இப்ப என்னோட பிக் பாயிண்ட்ல அடிச்சுட்டா. அழாதீங்க சார். சார் வேதனைப்படாதீங்க சார், அழாதீங்க சார். எனக்கு 7 தங்கச்சிங்கடா. அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடுச்சுடா. இப்ப எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலடா. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு மேரேஜ் செய்யற பொறுப்பு என்னது சார்? ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் என்னால செஞ்சு வைக்க முடியலனா என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறேன் சார். எனக்கு சார், எனக்கு தெரிஞ்ச சுவாமிஜி ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட ஆசீர்வாதம் இருந்தா டெய்லி ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் சார். வாங்க சார். எங்க போறீங்க? ஒரு ஆசிரமத்தில் விபச்சாரம் நடக்கிறதா போன் வந்துச்சு சார். ரைடிங் போறோம் சார். ஆல் தி பெஸ்ட். பொண்ணுங்க இருந்தா விட்டுறாம கப்புன்னு புடிச்சிட்டு வாங்க. வாக்கண்ணா கொட்டாம்பட்டி நரசிம்மா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? பேர் மட்டும் இல்லையடா முட்டாள், பேச பார்த்தே பயன்படாது இங்கு துடித்துக் கொண்டிருக்கும் உன் நிலைமையை பற்றி கூட என்னால் சொல்ல முடியுமடா. உனக்கு திருமணமாகும் யோகமே இல்லையடா. கவலைப்படாதீங்க சார், கவலைப்படாதீங்க. உனக்கு கன்னி தோஷம் உள்ளதடா. சாமிஜி, நான் இந்த உலகத்துல வாழறதே அதுக்காகத்தான். ஒரு நாள், ஒருவேளை இல்ல ஒரு நிமிஷம் ஆகுது நான் அந்த சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நான் சன்னியாசமாகிட்டு உங்களுக்கு சிஷ்யனா வந்துடுறேன். சுவாமிஜி, இந்த தோஷம் போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி நம்ம சாருக்கு நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. புரோக்கர் பயல் என்று நினைத்தீர்களா மூடர்களே? இனி நீ இவனுக்கு புரோக்கராகவே வாழ கனவா? அப்ப என் பிரச்சனைக்கு என்ன வழி சாமி? உனக்கு திருமணமாக வேண்டும் என்றால் ஒரு கன்னி பெண்ணுடன் சில்ஹாத்திரி நடக்க வேண்டுமடா. ஆமா, திருமணத்திற்கு முன்னால் முதலிரவு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுடன் உனக்கு திருமணம் நடக்கும். சரிங்க சுவாமி, இனிமே நாங்க அதே வேலையாயிருப்போம்.
அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே சொல்லுங்க. உதவி செய்ய வேண்டிய நேரத்துல ஓரம் கட்டிய அதுல சார் நல்லா இருக்காது. இப்படி நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி எங்களுக்கு புரியும்? அது சரி, பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? பொண்ணை பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணு பளிங்கு பொம்மை. பொம்மையா? என்னங்க, ஒரே ஒரு பொண்ணுதான், இருக்கிற ஆஸ்திக்கெல்லாம் ஒரே வாரிசு. சேச்சே, ஆஸ்தி வரதட்சணைங்கிற பேர்ல கட்டிக்கிற பொண்ணு கொடுமைப்படுத்துறோம் இல்லைங்கண்ணா. சரி, இன்னும் எதுக்காக யோசிக்கிறீங்க? உடனே தாம்பளத்தை மாத்திக்குவோம். நம்ம பாசுக்கும் உங்க பொண்ணுக்கும் மேரேஜ் நடக்கணும்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே முதல்ல நடத்தி வைக்கணும். அப்படின்னு சாமிஜி சொல்லிருக்காருல்ல. என்னது, மேரேஜுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட்டா? நைட் இல்லாட்டி போனா டேவ்ல கூட வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க மாமனார? நடத்திடலாங்களா? ஆலோசிச்சுக்கிறாங்க. ஆலோசிச்சுக்கிட்டோம். ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ காரியத்தை நடத்த சொன்னா கைமா பண்ணி அனுப்பிட்டானுங்களே. ஐயோ டேய், அயோக்கிய ராஸ்கல், எல்லாம் உண்டாலதாண்டா. என்ன விட்டுருங்க பாசு. பிரமாதமான ஐடியா. என்னடா அது? இது எப்படி இருக்கு சார்? ரோடும் பஸ் ஸ்டாண்டும் கரெக்டா நடல சார். இந்த பார்க்ல தனியா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி நடத்துங்க சார். ஐயோ என்னாச்சு சார்? எல்லாரும் ஜோடி ஜோடியா பேசி பேசி லவ் பண்றாங்க ஐயா. இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஐயா. ஒருத்தர் கூட தனியா இல்லையா? ஒட்டியா கட்டி பொட்டைக்க வராதா? எனக்கு மேரேஜ்ங்கிற யோகமே இல்லையா? என் இளமை இங்கே இளவு காட்ட கிளியாட்ட முடிய வேண்டியதானா? ஐயோ வேதனைப்படாதீங்க சார், வேதனைப்படாதீங்க. அறிவு கட்டவிட எனக்கு மேரேஜ் ஆகலன்னா கூட பரவாயில்லடா. அட்லீஸ்ட் ஒரு கன்னி பொண்ணை தொடர அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலடா. இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்து போறேன். எங்க கிணறு, எங்க கயிறு? ஏன் கற்பை பறி கொடுத்த மாதிரி அழறீங்க? என்னோட கற்பு போலேன்னு தானடா நான் அழுவுறேன். கற்பே போயிருந்தா எனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு மேடம். அப்பா சார், சார் என்னடா தனியா ஒரு பொண்ணு யாருக்காக வந்தாலும் என்னமோ எவனோ அந்த அதிர்ஷ்டசாலி. இந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா ஏன் இருக்க கூடாது சார்? நிஜமா? ஆமா சார். அங்க பாருங்க, அந்த பொண்ணை பார்த்தா நிச்சயம் உங்களுக்காகவே வந்த மாதிரி இருக்கு சார். போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க, நீங்க யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? இல்லையே. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்க பக்கத்துல நான் உட்காரலாங்களா? தேங்க்யூ. இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? உங்க கிட்ட நான் வரலாங்களா? வந்துக்க. இன்னொரு விஷயம். என்ன? உங்க கை மேல என் கைய வைக்கலாங்களா? வச்சுக்க. ஐயோ ஐயோ சுவாமிஜி, என் ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சு. ஐயோ ஏற்றி வாங்க. சுந்தரி சுந்தரி சுந்தரிடா. ஏண்டா, எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை செய்யற இந்த ஏரியாவுல கன்னி பொண்ணுங்களை கலாட்டா செய்றீங்களா? என்ன துணிச்சண்டா உங்களுக்கு? லேசா ஒரு அறை விட்டதுக்கு இப்படி கத்துற? இதே எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் அரைஞ்சிருந்தா ரத்தம் கக்கி செத்துருப்பேன். ரத்தம் கக்குவாங்களா? அவ்வளவு பலசாலி அவரு? ஏன் டவுட்டா இருக்க? ஜெய் கொட்டாம்பட்டி நரசிம்மன். போலீஸ்
காம்ப்ளெக்ஸ்ல ரேப் நடக்கிற மாதிரி ஏன் அப்படி கத்துறீங்க? அது ஒண்ணு இல்ல சார், இந்த பொறுக்கிங்க பார்க்குக்கு வர லேடிஸ்ங்க எல்லாரையும் டிராப் பண்ணி துபாய்க்கு அனுப்புற கடத்தல்காரங்க மாதிரி தெரிஞ்சதால புடிச்சிட்டு வந்தேன். எழுந்திருக்க எஸ்ஐ சார் மூஞ்சி மேல இப்படி பாம்பு படம் எதுக்குடா? அவன் பாம்பு படத்தை வரைஞ்சானே நீ தேள் படத்தை வரைஞ்சுக்குவேடா. உங்க மேரேஜை நான் நடத்தி வைக்கிறேன். மேரேஜ் எனக்கா? இல்ல, நம்ம 2 பேருக்கும். அவரு நம்மள கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம எலும்ப முடிச்சு உத்தியோகத்துல இருந்து தூக்கி போட்டுருவாரு. நீ கொடுத்த ஐடியாவுல தானடா நான் மாட்டிக்கிட்டேன். ஐடியா கொடுத்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குசு குசுன்னு பேசிட்டீங்க. ஒண்ணும் இல்ல சார். தனியா நான் மார்னிங் வாக்கிங் போறப்ப என்ன மர்டர் செய்யலாம்னா அந்த தப்புலாம் நாங்க செய்ய மாட்டேங்க. தவக்கல பொம்மை புள்ளிங்க விளையாடுவாங்க. கண்ணாடி பாட்டிமா போட்டுக்கோங்க. இந்த கான்ஸ்டபிள், எஸ் சார், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அவுத்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. தப்பு நடந்து போச்சா? என்னாச்சு சார்? நான் இன்னைக்கு சட்டி போடாம வந்துட்டேன். எப்படி நான் வீட்டுக்கு போறது? நீங்க இன்னைக்குதான் போடல, நான் என்னைக்கு போடல. ஆமா சார். என்னங்க சார்? எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுடா. சார், மனச தளர விட்டுறாதீங்க சார். உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா நடக்கணும்தான் தாலிய ரெடியா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். நானா? இவ்வளவு நாள் நாம எவ்வளவு முயற்சி செஞ்சோம், எந்த பொண்ணும் கிடைக்கல. ஆனா இப்ப ஒரு பொண்ணு கண்ணடிச்சு தானாவே உங்களை வர சொல்றா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது. வந்து விளையாடுங்க. அம்மாவா சார்? சார், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. உள்ள என்ன நடக்குமோ என்னமோ. ஐயோ, எதுவும் நடக்காது சார், நான் தான் இங்க இருக்கல. உத வாங்குற ஒவ்வொரு தடவையும் நீ பக்கத்துல தானே இருக்க. ஐயோ, இப்ப அந்த மாதிரி நடக்காது சார். சார், ரோட் கிளியரா இருக்கு, போங்க. அலெக்டான்னு சொல்றியா? அலெக்டா? நிஜமா? ஐயோ, நீங்க முதல்ல போங்க. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் கீழே நன்னன் நானே நன்னன் நான். ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ என்னாச்சுங்க? என்ன சார், என்ன நடந்துச்சு? பெரிய கொடுமை நடந்து போச்சுடா. இந்த பொண்ணு என்ன ரேப் பண்ணி என் கற்பையை சூறையாடிட்டாடா. என்ன மன்னிச்சிடுங்க, நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு ஆம்பளை தோஷம் இருக்கு. ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி உள்ள ஆம்பளையோட தாம்பத்தியம் செஞ்சா தோஷம் போயிடுன்னு தில்ஹாத்ரி ஜிஞ்சனக்கா சுவாமிஜி என்கிட்ட சொன்னாரு. சார், இனி காத்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. அந்த பிரம்மதேவன் உங்களுக்காகவே பிறக்க வச்ச கண்ணி ராணி இவங்க. சீக்கிரம் தாலியை கட்டுங்க. நாம் இருவர் ஆனந்தம் 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 தான் நம்ம கேட்டோட மேரேஜ் அட்டகாசம் தான். 4-5 பேர் போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தாம்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்ப தான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடல இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க.
சூடமாச்சு, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது? மேனேஜர் ஆச்சு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்பு இல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்டேன். அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டா, இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே, பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேடா. என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்கப்படுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபர் போய் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவனையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேல இருந்து சர சர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நான் நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயில ஊத்தினா அவ்வளவுதான், குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி புடியா ஊத்துல ஒத்தக்கல் சுவத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? உறங்க மருந்து நல்ல அர்த்தம். என்ன கண்ணா, உச்சி மாமாவும் மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு, இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா, அப்படியேதான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சொரிங்க. ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே, அதானே. அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற? என்னன்னு தெரியலப்பா, நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொரியறதுதான் வாட்டமா இருக்கு. என்னையா அது? அலவரப்படாத, அவனிப்போம். கண்ணா இப்ப என்ன பண்ண? ஈ விரட்டின. வழக்கமா கையாலத்தான் ஈய விரட்டுவா, இப்ப வாயாலேயே கடிக்கிறானே, என்னையா இது? ஓகேயா, மருந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோன்னு தோணுதுல்ல. சாதாரணமா குரங்குல இருந்து மனுஷன் வருவான், உன் மவன் மனுஷன்ல இருந்து மறுபடியும் குரங்கா மாறிக்கிட்டு இருக்கால. இவன் எப்ப என் மனுஷனா இருந்திருக்கிறான்? ஏலே இப்போ உனக்கு என்ன தோணுது? கண்ணா, இந்த குற்றாலம், திருப்பதி, ராமேஸ்வரம் இங்க எல்லாம் போய் சுத்தி 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 பார்க்கணும்னு தோணுது. என்னன்னே தெரியல, அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரே தாவரா இலங்கைக்கு போய் அங்க இருந்து ஒரே தாவரா இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஒண்ணு பண்ணிடாதலாம், வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன். இல்ல இல்ல எல்லாம் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். எல்லாம் ஒண்ணு பண்ணிடாதலாம். ஐயா,
நீங்க பெத்த குரங்கு இவருக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண கிரமங்களா பழத்தை தின்றிருந்தாலும் பரவாயில்லையே பிஞ்செல்லாம் கடிச்சு நாசமாக்கிட்டாமியா. ஐயா கொய்யா விடுங்க, தேங்காய்க்கு வாங்க ஐயா. உங்க பையன் என் தென்னந்தோப்பையே அழிச்சு விட்டாமையா. கவலைப்படாதீங்க, ஐயா எல்லாத்துக்கும் அஷ்டம் கொடுப்பாரு. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கொழுப்பா இந்தாங்க, இதுல 1000 ரூபா இருக்கு, ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க. சரிங்க. குரங்குன்னா அப்படிதான் இருக்கும். சரியா. குரங்குன்னா அப்படிதான் இருப்பான். போங்க. பாத்தியாயா, முன்னெல்லாம் என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபா செலவாகும். அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1000கணக்கில் செலவாகிட்டு இருக்கு. ஓகேயா, ஐடியத்தை சொன்னேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு. எது? இந்த குரங்குக்கு கல்யாணம்? என்ன விளையாடுறியா நீ? கல்யாணத்தால ஐத்தியமே குணமாவது அவன் விஷயம் என்ன, சாதாரண விஷயம் இல்ல. இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னுகிட்டு இருந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. அப்பா, இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிடுறேன். நீ பின்னாடி வா. நீ சீவல பெரிய ஆண்டிக்கு துரோகம் பண்ண, அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா, நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே புடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் மாவன். ஆமா, இது என் பொண்ணு. உன் பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா, இந்த குரங்கு பைய கண்ணுல நீ படக்கூடாதுன்னு தானே உன்னை ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்ல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்துருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாருன்னு நினைச்சு அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி, ஆத்த பறி கொடுத்த. எங்க இவன் கூட நீ அழகின? ரோட்ல நாங்க சேர்ந்து போனா ஊன்னு எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல, வீட்டு ஓட்டு மேல, மதில் சுவருக்கு மேல அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சான். என்ன ஆனாலும் சரி, இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே கம்ப தட்டாதுடா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கிறேன்னா என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? டே ஒச்சு, மரியாதையா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவீங்களா? அவுத்துட்டீங்களேடா. மாமா, என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே, மாமா, ஆசீர்வதிக்கிறேன். பாப்பா, ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே, பாத்தாச்சா? பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய. ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. எங்க? வாயில. பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான், வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை,
சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற. உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடே பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர்ல கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப பாரு ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல 3வது ஆளு? பாண்டி பாண்டி சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காட பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணா, உங்க மானத்தோட விளையாட வேணா. என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. ஏய் போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாண்டி சுத்தமா உருவிட்டியே, ஒரு அரை கட்டம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை ஹலோ. என்னையா என்ன என்ன உள்ள போகணும். உள்ளதுக்கு பேசாம ஓ உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா? அதுக்காக ஏன் அடிக்கிற? நீ தலைகீழா நின்னாலும் சரி உன்னை உள்ள விட மாட்டேன். உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா? கங்கணமே கட்டிட்டியா? ஓ ஏமா ஏமா என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா. ஏமா ஏமா ப்ளீஸ் தொடாதயா. ஏமா நான் அதுக்காக சொல்லணுமா, என் ஒய்ஃப் வழியால ரொம்ப துடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க. இந்த வாட்ச்மேன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறா. நீங்களாவது அதே எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏமா அதுக்காக சொல்லணுமா, நீங்களாவது கொஞ்சம் அப்புறம் என் வாயில வண்ண வண்ணமா வந்துரும். ஏமா என்னது இவங்க வேற? ஐயோ ஏமா ஏமாமா என் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர் வந்துட்டாரு. வணக்கம் சார். டாக்டர் சார், நர்ஸு கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சார். இன்னொரு தடவை உன் பொண்டாட்டி பத்தி ஏதாவது கேட்ட டாக்டர் ஆகணும்னு அண்ணே என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலனே. யார கேட்டாலும் திட்டுறாங்க, டாக்டர் கேட்டாலும் திட்டுறாங்கண்ணே. ஏன் திட்ட மாட்டாங்க? இல்ல ஏன் திட்ட மாட்டாங்க? என்ன தலைப்பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய. இது உனக்கு முத பிரசவமாயா இல்ல முத பிரசவமா? 8வது பிரசவம். 8வது பிரசவமா? இவன் என்கிட்ட முதல் பிரசவம் சொன்னா சொல்லி இருப்பான். அங்க பாரு, அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க. சிவன்கரி இருக்கு 5 அடுக்கு தானையா, இவனுக்கு 7 அடுக்கு. போதாதுக்கு 8வது பிரசவம் வேற. யோ நீ ஒரு மனுஷன் தானா? நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டுனாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா? இவனு இருக்கானே, கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு. நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல, போகாத கோவில் இல்ல, உன்னையும் காணும். என்ன இவன் தலை நீ கருகிறேன் இருக்கு? அந்த மர்மத்தை கலையே பாத்துறேன். தலைமுறையை கலைச்சிடாதீங்க. டை அடிச்சிருக்கியா போன வருஷம் இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல. அதையெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா? உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவ என் பொண்டாட்டிடா.
மேடம் மேடம் என்ன நோவுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கு. எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த 2 நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் ஸ்பெல்லிங். ஏன் உயிர் எப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க வரேன். வாங்க. வந்துதான் போச்சு. சார். என்னம்மா இந்த ஆளு? ஓ என்னம்மா? இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதோ பக்கத்து ஆபீஸ், தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது வேலை? வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே? தேங்க்ஸ். உருளைக்கிழங்காட்ட ஒரு உருவம் இத்த எப்படி சார் கட்டிக்கிறது? ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இவன் எப்படி கட்டிக்கிறது? ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. திஸ் கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு திஸ் ஆபீஸ்ல திஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் அடிக்கல. என் பேர் மன்மதன் இல்ல, செலன். ஹலோ, பைத்தியக்கார ஹாஸ்பிடல். உடனே வந்தா உடனே ஓட்டிட்டு போயிடலாம். வேலையை பாருங்கய்யா. அம்மா அம்மா அம்மா. டேய், என்னடா சும்மா லொம்ம லொம்மன்னு? கையில கரண்ட் இருக்கு, வச்சு ஏத்துறேன். ஏய் சாப்பிடுறீ? ஐயோ அம்மா, என் தோசை எடுக்குறா. முதல்ல எனக்கு வேணும், அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இந்தா. ஐயோ எனக்கு பிஞ்ச தோசை வேணும், எனக்கு முழு தோசை தான் வேணும். எடுக்கும்போது பிஞ்சு போச்சுடா, என்ன பண்ணுவேன்? ஏய், இங்க என்னடி சத்தம்? தோசை எடுக்கும்போது இப்படி பிஞ்சு போச்சு. பிஞ்ச தோசை உனக்கு வேண்டாமா? என்னடா? எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க, எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும், எனக்கு முழு தோசை தான் வேணும், பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ அப்பா அப்பா, அறிவு கட்டவளே, 8 குழந்தைய பெத்துட்ட, இன்னும் தோசை சுட தெரியல. முண்டம் குடுறி. அம்மா கண்டரம்ல எரியுது. சாப்பிடுறா. ஏய், இன்னொரு தோசையை போடுறே மாப்பிள. மாப்பிள, பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க, அந்த தோசையை போடுறே. பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்ன, இந்த தோசையை பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா? ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான், ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துதான், 2 கூடம் தண்ணி ஊத்தி 2 பூ. போதும், திருஷ்டி சுத்தணும். சும்மா இருங்க, எல்லாம் நேரா உட்காருங்க. துப்புங்க. ஐயா வாங்கய்யா, ₹1 2 முழம் தரேன். இந்த செருப்பை பாத்துக்க, நான் வந்துடுறேன். சுத்தி சுத்தி வரா. பூ வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. நில். நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா? என்ன பார்த்து அனுமார்னு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல். என்ன நேரா பார்த்து சொல். நேர்ல என்ன, சைடுல பார்த்தாலே அனுமார் தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திர நாயி, உன் கழுத்துல தாலிய கட்டல. என் பேரு மன்மத இல்ல. எம்மா விரல் போச்சே. ஆஞ்சநேயா. என் அப்பனே ஆஞ்சநேயா,
ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா. உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல சொரியறத நிறுத்துறா. யாரு ஆஞ்சநேயரா பேசுறது? ஆமாடா. என்ன மரியாதை இல்ல? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ணை மானசீகமா லவ் பண்றேன். நீதான் எங்க தெய்வீக காதல நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன், அவ பெரிய சீதா பிராட்டி, உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இத கூட செய்யக்கூடாதா? ஒன்னா நீ இந்த கோயில் இரு, இல்லன்னா நான் இந்த கோயில் இருக்கேன். ரெண்டு பேரும் ஒரே கோயில் இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. யூ டூ ஆஞ்சநேயா, நீயுமா என்ன கிண்டல் பண்ற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, சேலஞ்ச் பண்றேன். இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணுகளுக்கு நான் தாலி கட்டல, என் பேரு எம்மா 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 ஓடிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ரதி பொண்ணு வரால, முதல்ல அனுமார்னு சொன்னா, இந்த குளத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா. ஐயோ, பின்னாடியே வரால. ஆஞ்சநேயா, உன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான். எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாப்பிட போறேன். இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு? ஆஞ்சநேயா, ஐயோ, ஆஞ்சநேயரே காணமே. அப்படின்னா நான் என்ன பாக்கியம் செய்தவ? சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா, போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு. அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னையா உடம்புக்கு முடியலீங்க? உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏன் இந்த உடம்பை குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6 இருந்து 8 மணி வரைக்கும் கால் வலிங்க, 8 இருந்து 10 மணி வரைக்கும் மூட்டு வலிங்க, 10 இருந்து 12 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12 இருந்து 2 மணிக்கு மாறு வலிங்க, 2 இருந்து 4 மணிக்கு. நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? பேருண்ணா ஆரோக்கிய சாமி. 10 இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கியா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிட முடியாது இல்லீங்களா? பார்த்தேன். இந்த மருந்த ஒரு வேலைக்கு சாப்பிடு. இன்னொன்னு எழுதி தரேன், அதையும் சாப்பிடு. சீக்கிரம் எழுதுங்க, வயிற்று பசிக்குது. யோ, எங்க அந்த பேப்பரு? நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ ஐயோ, இப்ப ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சியா? ஆரோக்கிய சாமிக்கு 7 ஆரம்பிக்குங்க. ஐயோ, மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க. பரவாயில்ல, உனக்கு தானே எதா இருந்தா என்ன? XYZ. ஏங்க, எதுக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா. நெக்ஸ்ட். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ, டாக்டர் இங்க இருக்கேன், வா அப்படி. ஓஹோ, நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். யோ, எந்திரியா. அங்க 4-5 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா, காலை தனியா மணி பர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க? உடம்புல ஒரு பாகம் தானையா, என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், விரல்ல தான். ஐயோ, விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க? காட்டு. உன்னை உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க. 1 2 3 4 5.
ஏயா 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. வெரி சக்சஸ். வெரி குட் வெரி குட். கை இங்க இருக்கு. சாரி யோ, உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி. பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பங்கடா இருக்காரு. யானை பார்க்கணும். யோ, உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா, இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமான். இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான். அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்றா. அவளை கட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதைகிட்ட பாலை கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏயா என்னம்மா? உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன வளவளன்னு பேச்சு? ஐயோ, நீ எப்ப இந்த கழுத பாலை கறக்கிறது, நான் எப்ப குளிச்சு அழகாறது, எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ் கொத்தடிமை. எஸ். என் தோள்கள் தினவெடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்லாது. ஏன்? உனக்கு தான் மீசே இல்லையே. கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? டேய், எங்கடா உங்க அப்பன ஆத்தாவ? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா உள்ளதா இருக்காரு. இதெல்லாம் நீங்க திங்க கூடாது. வேற என்னதான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியப்பா? ஐயோ, பெரியப்பனை போட்டு ஏன்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா. வாங்கண்ணே. எப்ப வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சவிக்கம். போங்கடா. பிள்ளைகள் அது குள்ளி அபசாசு. இதுக்கெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இதான் இதுக்குத்தான் அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அளவோட பிள்ளைய பெத்துக்கணும். நீ கேட்கவே மாட்டேங்கிற. 8 பிள்ளைய பெத்து விட்ட. என்ன எடுத்துக்க 2 பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா தம்பி? உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தைப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே, பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? மூக்குதான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுனா என்ன? என்ன? பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தெரிச்ச மாதிரி தான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன்னை திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்களை மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பையன் காணுமே. எல்லாம் அந்த கொள்ளிவாய் பிரசாதம் தான் கொண்டு போயிருங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தனே. ஏன் அது சாப்பிட்டா என்ன? அத சாப்பிட்டா ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும். அடிச்சுக்க மாட்டாங்களே. அப்ப விடுங்க. நான் 1 2 3 சொல்வேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். 1 2 3. ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. என்ன போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோபாலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? அவ யாரு? சில்லற வாங்குவாளே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300 400 வாங்குவாளே அவ யாரு? கர்மம் கர்மம். மன்மதா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. மேல சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மாடி மேல போய் சொல்ல முடியாதுங்க. மன்மதா, என்ன மிரட்டி புண்ணியம் இல்ல. ராத்திரி ஆனா உங்க புருஷன் அவ வீட்டுக்கு போறாரு, அந்த ராத்திரிக்கு சாட்சி எல்லாம் போயிருமா? ஐயோ, என் புருஷன் அப்படி போறாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க.
8 குழந்தை பத்ததுக்கு அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க சரியில்லை. என்னது? உண்மைதான் சொல்றேன். நீங்க வேணா நீ சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணியை மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ். இதுக்குதான் டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாத்திட்டு போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா இருப்பாரு. என்ன விட்டுட்டு போறாரு? விட்டுடுவேனா? ராஜேஸ்வரியா கொக்கா?